ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் வந்து சென்னைக்கே போனதே இல்லங்க நானு. இதுவரைக்கும் ஒரு டைம் கூட சென்னைக்கே போனது கிடையாது. ஆனா, போன வாரத்தில தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனேன். ஸோ, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஸ்டே பண்ணேன். ஸோ, என்னென்ன துன்பங்கள வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். என்னென்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சேன். ஸோ, எல்லாமே வந்து பார்த்துட்டு உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேங்க. ஸோ, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபன்னாவும் இருக்கும். ஒரு நாலேட்ஜ் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். புதுசா சென்னைக்கு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல சென்னையில தான் இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்னுடைய சிச்சுவேஷன் அந்த 2 நாள் எப்படி இருந்துச்சு? ஸோ, எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேங்க. ஸோ, நீங்க சென்னையில இருக்கிறீங்க அப்படின்னா, மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யார் யார் நம்பருடைய ஃபேமிலில சென்னையில இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ, இப்ப பார்க்கலாமா வீடியோல? இப்போ சென்னையில வந்து இதுவரைக்கும் நான் போனதே கிடையாது. உண்மையாவே வந்து சென்னையில எனக்கு நினைவு தெரிஞ்சு சின்ன வயசுல போயிருக்கிறேன். ஆனா, அதுக்கப்புறம் போனதில்ல. ஏதோ எங்க மாமா வீட்ல பத்திரிக்கை வைக்கிறதுக்காக என்ன கூட்டு போயிருந்தாங்க. அப்பலாம் போயிட்டு ட்ரெயின்ல போயிட்டு சுத்திட்டு வந்தேன். அதோட சரி. அதுக்கப்புறம் சென்னை பக்கம் போறது கிடையாது. அ இப்போ வந்து ஒரு சின்ன வேலையா போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். பைக்ல தான் போணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர்னு வச்சுக்கங்களேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து சென்னை வந்து ஒரு 200 கிலோமீட்டரு. ஸோ, இந்த 200 கிலோமீட்டருமே நம்ம பைக்ல தான் போணும். அதுவுமே நம்மள்ட்ட பைக் வந்து இல்ல. அதெல்லாம் மாமாவுடைய பைக்க வாங்கிட்டு அவரு ஸ்பெண்டர் வச்சிருக்காரு. அவருடைய பைக்க வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், சென்னைக்கு கிளம்பிட்டோம். எப்போ கிளம்புறோம் அப்படின்னா, சனிக்கிழமை கிளம்புறோம். போன சனிக்கிழமை தான் கிளம்புனோம். சரிங்களா? சனிக்கிழமை அதிகாலை 4 மணிக்குங்க. கரெக்ட்டா 4 மணிக்கு எழுந்து கிளம்பி, ஆ வீட்ல எல்லாம் டாடா பாபாய் எல்லாம் சொல்லிட்டு நான்லாம் உங்கள விட்டு போறேன் அப்படின்னு ஒரு ஒரு சீன ஒண்ணு போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போறோம். போயிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் போனோம். அதுக்குள்ளே முதுகுலாம் வலிக்க ஆரம்பிச்சுது. என்னடா இது ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுற மாரியே இருக்குது. ஆனா ஒரே இடத்துலயே தான் போறோம் போல இருக்குது. இன்னும் விழுப்புரத்த கூட தாண்டலையே இன்னும். அப்படின்னு யோசிச்சு அப்புறமா கொஞ்சமா போனேங்க. ஒரு 10:30 மணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ட வந்துட்டேன். ஸோ, அதுக்கப்புறம் வந்து வண்டிய ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா 4:30 மணிக்கு எடுத்த வண்டிய வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ரன்னிங்லயே வச்சிருக்கக்கூடாது. அது ஒரு இடத்துல வண்டிய போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, டீயோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடோ எதனா சாப்பிடணும்ல. ஸோ, வண்டி இல்லன்னா வீணாயிடும். அதேமாரி நம்ம வயித்துக்கு எதனா ஆயிடும் சாப்பிடலன்னா. அதனால ஒரு வண்டி எங்கனா ஓரமா ஒண்ணு போட்டு, போயிட்டு டீய சாப்பிட்டேங்க. டீய போய் சாப்பிட்டா ஹைவேல டீ வந்து எவ்வளோ தெரியுமா கேட்டானுங்க என்கிட்ட? ரூ. 30 கேட்டானுங்க டீ. எனக்கு அப்படியே துக்குன்னு தூக்கி வாரி போடுது. டேய் ரூ. 10ல டீ வாங்கி குடிச்சவன வந்து ரூ. 30 குடுத்து டீ வாங்கி குடிக்க வச்சுட்டீங்களாடா? அட பாவிங்களா! அப்படின்னு நினச்சீங்கன்னா, அந்த டீ கூட நல்லாவே இல்லங்க. ஸோ, அந்த டீய குடிச்சிட்டு, சரி சாப்பிடலாம் கேட்டா, இங்க நம்ப வந்து தங்கத்த கூட அடமானம் வச்சு சாப்பிட சொல்லுவானுங்க. சரி வேணாம். நம்ம இருந்தாலும் சென்னை போய் பார்த்துப்போம். மாமா வீடு அங்க இருக்குது. அங்க போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, அங்கருந்து வண்டி எடுத்து விடு விடு விடுன்னு போனேங்க. போயிட்டு சென்னையில அந்த வேலை இருந்ததுங்க. சென்னை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு ரீச் பண்ணேங்க. 4 மணிக்கு கிளம்புனவன், ஏன்னா புதுசு இல்ல நானு. புதுசு ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால வந்து எனக்கு எங்க போறது, எப்படி போறதுன்னு தெரியாத, Google மேப் வச்சுக்கிட்டே தான் போறேன். அது போய் சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா தான் போறேன். ரொம்ப ஸ்லோவா தான் போறேன். ஏன்னா வந்து வெயில் வேற அடிச்சுது. புதுசு வேற. சரி ஓகே அப்படியே சுத்தி பார்த்துக்கினே போவோம். ஏன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகக்குள்ள அப்படியே பக்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா நல்லா இருக்கும்ல. அதனால பெரிய பெரிய பில்டிங்லாம் இருந்தது. அந்த எஸ்பி கோவிலு, இதெல்லாம் கூடுவாஞ்சேரி, இதெல்லாம் தாண்டுறப்போ வந்து பரவாயில்லையே! அடடா! அடடா! அப்படின்னு தான் இருந்தது. பார்த்து வேடிக்கை பார்த்துன்னே போறேன். ஒரு குழந்தை மாரி போயிட்டேன். போயிட்டு அந்த சின்ன வேலைய முடிச்சுட்டேங்க. எதுக்காக நான் வேலைக்கு போனேன்னா, அந்த சின்ன வேலைய முடிச்சுட்டேன் போயிட்டு. அது அப்புறம் ஒரு 2 மணி ஆயிடுச்சுங்க. 2 மணி ஆனதுக்கப்புறம் என்னடா பண்றது? வீட்டுக்கு போலாமா? என்ன பண்ணலாம்? 2 நாள் லீவு தான். சரி ஓகே. நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் டெலிவரி நம்ம பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு எப்பலேருந்தே ஒரு ஆசை. ஏன்னா ஃபுட் டெலிவரி பண்ணணும். நம்ப எப்படி இருக்கு அந்த ஒர்க்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அது ஆசைன்னு கிடையாது. ஓகே வந்துட்டுமே நம்ம பண்ணிருவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். அவன் ஃபுட் டெலிவரி தான் வேலை பண்றாங்க. எந்த ஏரியான்னா போரூர்ல. ஸோ போரூர் வந்து நான் இருக்கிற இடத்துக்கும் போரூருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அவன் ஒரு லொக்கேஷன் அனுப்புனான். ஸோ அந்த லொக்கேஷன் அனுப்புனதுல அது இங்கேயே கூட்டின்னு போயிட்டான் அந்த லொக்கேஷன. ஆனா அவன் இருக்கிற இடம் வேற எங்கேயோ இருக்குது. அதோட திரும்பி வந்து என்னோட லைவ் லொகேஷன் அவனுக்கு அனுப்பி விட்டுட்டு, WhatsAppல அப்புறம் அவன் வந்து நான் எங்கெங்கலாம் போறனோ அதெல்லாம் பார்த்து இப்படி வாடா, இப்படி வாடான்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. அவன்கிட்ட வர சேரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி கிட்ட ஆயிருச்சுங்க. 4 மணி ஆனதுக்கப்புறம் பார்த்தேன் இப்படி இப்படின்னு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவன் என்ன சொன்னான், இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் நெறைய பேர் ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு நெறைய கம்பெனி இருக்கு. அது ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வேணாம், நெறைய கம்பெனி இருக்கு சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் குடுக்குற மாரி இருக்கும். அந்த மாரி நெறைய சொன்னாங்க எக்ஸ்ப்ளைனு. ஃபர்ஸ்ட்டு சென்னைக்கு போன உடனே அது சென்னையா இல்ல நரகமான்னே தெரியலங்க உண்மையாவே. எங்க பார்த்தாலும் ரோடு பேத்து போட்டு வச்சுக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பில்டிங் போது. மேல வந்து எது மெட்ரோ ட்ரெயின் வந்து பண்றாங்களாம். அதால மெட்ரோ போரூர் ஃபுல்லாவே வந்து இந்த ஏ டூ பி ஹோட்டல் ஒண்ணு இருக்கும். அதுக்கு பாத்துறாப்பா அந்த ரோடே இல்லங்க அதெல்லாம். மேல வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் பண்றாங்க போல இருக்குது மெட்ரோ ட்ரெயினுக்கு. அதுக்கு எது எதோ பேத்து போட்டு வச்சுக்கிறாங்க. என்னென்னவோங்க அதாவது எல்லா ஏரியாவும் ஒரே மாரி இருக்குங்க. என்னதான் சொல்றதுன்னு தெரியல. எந்த பக்கம் போனாலும் ஒரே போல தான் இருக்குது. ஒரே மாரி ரோடு, ஒரே போல இது எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கு.
இங்க இருந்துட்டு நான் அங்க சென்னைக்கு போய் பார்க்கக்குள்ள, போரூர்ல போய் பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப டிஃபரெண்ட்டு. பயங்கரமா டிஃபரெண்ட்டு. "என்னடா இது இப்படிலாம் இருக்குது?" அப்படின்னு. மூலைக்கு மூலைக்கு வீடு தான், பில்டிங் தான். பெரிய பெரிய பில்டிங்க. அப்படியே அண்ணாந்து பார்க்குறேன். அடே அப்பா! 15 மாடி பொழுகுது அது பில்டிங்கு. கிட்டத்தட்ட 15 மாடி பில்டிங்கிலே இந்த பிரஸ்டீஜ் குரூப்னு ஒண்ணு இருக்கு. ஏ டூ பி ஹோட்டல் பக்கத்தில. போரூர்ல. அது கிட்டத்தட்ட ஒரு நெறைய பில்டிங் இருக்கும் பொழுது. உள்ள போறதுக்கே என்ட்ரி கேட்கறானுங்க. கேட்டு உள்ள போய் பார்த்தா, அது எந்த தாண்டி பில்டிங் தெரியுமா? அடடடா! அதில வாழ்ந்தா அதில தான்டா வாழணும். அப்படி ஒரு சொர்க்கமான வாழ்க்கைங்க அதெல்லாம். சொல்றேன், சொல்றேன். போக போக சொல்றேன். இப்ப என்னன்னா வச்சுக்கங்களேன், ஸோ வந்து ஃப்ரெண்டு சொன்னான். "இத நீ ட்ரை பண்றியாடா? இந்த ஆப் ட்ரை பண்றியான்னு?" கேட்டான். ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் இன்ஸ்டால்லாம் பண்ணி குடுத்து எல்லாமே பண்ணிட்டேன். ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஆர்டர் வரைக்கும் என் கூட தான் இருந்தான் என் ஃப்ரெண்டு. இது என்ன பண்ணணும்? எப்படி பொருள் எடுக்கணும்? எப்படி போயிட்டு குடுக்கணும்? எல்லாமே என் கூட இருந்து எனக்கு சொல்லிக் குடுத்தான். அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அது ஃபுட் இங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்கள்ட்ட போய் குடுக்குறது. அதான் அட்ரஸ் கண்டுபிடித்தாங்க மிகப்பெரிய ஒரு தலைவலியே. என்ன மாரி தலைவலின்னா, அட்ரஸுமே போடுவாங்க. நான் ஒரு ஒரு அட்ரஸ் சும்மா சொல்லி காட்டுறேன் பாருங்க. நம்பர் 2 மெயின் ரோடு, வலசரைப்பாக்கம். ஆ எதனா ஒரு போட்டுட்டு இந்த மாரி முடிச்சுருவாங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்மளுக்கு கூகுள் மேப்லாம் காட்டும். கூகுள் மேப் காட்டிலும் நம்ம போயிடுவோம். பட் நம்ம போனாலுமே என்ன ஆகும்னா, அங்க போனா நெறைய வீடு இருக்கும். லொகேஷன் வந்துட்டுன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ப நம்ம வந்துட்டு காமிச்சுரும். ஆனா, அங்க பார்த்தா நம்பர் பிளேட் வந்து வித்தியாசமா எழுதியிருப்பாங்க. ஸோ எந்த ஃப்ளோர்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்க போய் பார்த்தா பெரிய பில்டிங் இருக்கும். அந்த ஃப்ளோருக்குள்ள நம்ம போனோம் அப்டின்னா என்ட்ரி போடணும். ஸோ என்ட்ரி போட்டு உள்ள போற மாரி இருக்கும். இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதுல. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஒண்ணு ஓட்டுனேன். ஒரு 2 மணி நேரம் ஓட்டுனேன். 4 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுனோம். ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. சரி ஓகே. இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கம்பெனி நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிய ட்ரை பண்ணேங்க. அந்த கம்பெனில கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்கு வர ஓட்டுனேங்க. பயங்கரமா ஓட்டுனேன் நைட்டு. பயங்கரமா ஓட்டுனேன். நல்ல ஏர்னிங்ஸ் வந்து கிடைச்சதுங்க. ஒரு ஏர்னிங்ஸ பொறுத்தவரைக்கும் நான் அன்னைக்கு மட்டுமே வந்து ஒரு ரூ. 800 கிட்ட வந்துச்சுங்க. இன்சென்டிவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம வெறும் ரூ. 800 மட்டும் வந்தது. ஏன்னா இன்சென்டிவ் வந்து வரணும்னா, நம்மளுக்கு அந்த இதெல்லாம் வேணும். நம்ம அந்த சொல்ற அந்த டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதெல்லாம் முடிச்சா தான் நம்மளுக்கு வந்து இன்சென்டிவ்லாம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இல்ல. அது இல்லாமயே நம்மளுக்கு ஒரு ரூ. 800 ரூ. 7 வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது. சரி ஓகேடா வெறிகுண்டு வேங்கையா போய் தூங்கிட்டேன் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வெறிகுண்டு வேங்கையா வந்து எழுந்து 6 மணிக்கு எழுந்தேங்க. நானும் 6 மணிக்கு இல்ல. 5 மணிக்கு எழுந்தேன். 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு லாகின் பண்ணி 11 மணி வரைக்கும் ஓட்டுனேங்க. 11 வரைக்கும் ஓட்டுறது மண்டலம் சூடு எடுத்துக்கிச்சு. ஏன்னா 6 மணிலேருந்து 11 மணிக்கு ஒரு பச்சை தண்ணி கூட உள்ள போல. ஒரு டீ குடிக்கல, ஒரு சாப்பாடு சாப்பிடல, எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் போய் தங்குனது ஃப்ரெண்டு வீடு. அவனே அங்க வேலைக்கு தான் போறான். அவனும் என் கூட சுத்தின்னு கிடக்குறான் டெலிவரி வேலைக்கு. எங்கடா போய் சாப்பிடலான்னு பார்த்தா, அதுக்குள்ள டங்கு டங்குனு டங்குன்னு ஆர்டர் வேற அடிக்குது. வெயில் வேற கொளுத்த ஆரம்பிச்சுச்சு. இப்போ எப்படி சொல்றது? ஒரு ஆர்டர் குடுக்குறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகுதுங்க. ஹோட்டல்ல போய் கேட்டா அவன் லேட் பண்றான். வீட்ல போயிட்டு அங்க போய் பார்த்தா கஸ்டமர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இல்ல வந்து மாடிக்கு போய் குடுக்குற மாரி இருக்கும். ஒரு சில இதுல நான் போயிட்டு அனுபவிச்சேங்க. அ ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் அது. அபார்ட்மெண்ட் பேர்லாம் வேணாம். பெரிய அபார்ட்மெண்ட்டுங்க. அதெல்லாம் பார்த்தா நான் அசந்து போய் நின்னுட்டேன். ஒரு அபார்ட்மெண்ட்டும் 20,00,000 30,00,000 விப்பாங்க. அதுக்கு மேலயே இருக்கும் பொழுது 60,00,000லாம் இருக்கும் பொழுது. அவ்வளோ ஒரு அபார்ட்மெண்ட் அது. ஒரு ரூம் சொல்றேன் நானு. 60,00,000 அப்படி இருக்கும். சரிங்களா? அந்த உள்ள போயிட்டு நம்ம ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கணும். ஸோ ஃபுட் குடுக்குறது எப்படின்னா, அது உள்ள போறதுக்கு 2 வாட்ச்மேன் இருப்பாங்க கார்டு. ஸோ அந்த 2 வாட்ச்மேன் மட்டும் நம்மட்ட போய் நம்ம மொபைல் நம்பரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணணும், உள்ள பார்த்தீங்கன்னா போகணுங்க. உள்ள போனா நம்ம நேம் காமிச்சிரும். மொபைல் நம்பர் போட்டோனே நம்மளுடைய ஃபேஸ் எல்லாமே வந்து காமிக்கும் அங்க. அங்க இன்னுன்னு குடுத்தோம்னா தான் நம்ம உள்ள போணும். உள்ள போனா கிட்டத்தட்ட நான் 7, 8, 10 பில்டிங் 15, 15 மாடி 10 பில்டிங் இருக்குது. அந்த 10 பில்டிங்ல ஏதோ ஒரு ரூமுக்கு தான் ஒரே ஒரு ரூமுக்கு தான் நம்ம குடுக்க போறோம். அந்த 10 பில்டிங்ல எப்புட்றா அந்த ஒரு ரூம் நான் கண்டுபிடிக்க போறேன்? அட பாவி மனுஷா! ஏன்டா இப்படிலாம் பண்றீங்கன்னு, என் ஃப்ரெண்டு லைன்லயே தான் இருந்தான். அந்த 2 நாளுமே என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசியிருந்தேனே. ஏன்னா, அவனுக்கு அந்த அந்த ஏரியால பழக்கப்பட்ட ஏரியா. அந்த ஏரியாலாம் பார்த்துட்டு தெரியலையா அவனுக்கு. அதனால எப்புட்றா போணும்? என்னடா பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த அட்ரஸ்லயே போட்டிருப்பான். டி30 போட்டிருந்தா அது வந்து ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்டாம் அது. அந்த அபார்ட்மெண்ட்ல போட்டா ஜின்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோராம். எஸ்ன்னா 2ண்ட் ஃப்ளோரு. எஃப்ன்னா 1 ஃப்ளோரு. டீன்னா 3 ஃப்ளோரு. இந்த மாரி அவங்க ஷார்ட் ஃபார்ம்லயே அட்ரஸ் எழுதிருவாங்க. எஸ்25 அப்படின்னு மட்டும் எழுதிருவாங்க. ஃப்ளாட் நம்பர் 2 அந்த மாரி எழுதிருவாங்க. நாம போயிட்டு இது மாரி கண்டுபுடிச்சு அவங்க வீட்ல லிஃப்ட் ஏறி போயிட்டு, அங்க நம்ம காலிங் பெல் அடிச்சு நம்மட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு வரணுங்க. இதெல்லாம் வந்து பழக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துருங்க. பழக்கம் இல்லாதவங்களுக்கும் ரொம்ப கஷ்டங்க. ஆனா ரொம்ப அனுபவிச்சுட்டேன். 11 மணிக்கு ஆர்டர் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தான் அங்க சாப்பிட்டுட்டு தோசை ஊத்துனாங்க ஃப்ரெண்டோட அம்மா. இத சாப்பிட்டுட்டு 12 மணிக்கு திரும்பி லாகின் பண்ணோம். 12 மணிலேருந்து ஈவினிங் 5:00 வரைக்கும் திரும்பி ஓட்டுனோங்க. வெயில் அந்த நட்டு நடு இதில வெயில்ல ஓட்டுனோம். பயங்கரமா வந்து கஷ்டமா தாங்க ரொம்ப கஷ்டம் தான் ஆனா. சரிங்களா? ஏன்னா அந்த வெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஓட்டுனோம். ஆனா வந்து முதல்ல வந்து நெறைய குடுத்துருந்தாங்களாம் ஏர்னிங்ஸு. இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதேபோல சென்னைய பொறுத்தவரைக்கும் நீங்க எங்க பார்த்தாலும் டெலிவரி மேன் பஸ் தான். எங்க பார்த்தாலும் டெலிவரி தான்.
அது டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. நீங்க டக்குனு அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணீங்களாவே டக்கு டக்குன்னு கால் வரும் உங்களுக்கு. சைன் அப் பண்றீங்களா? அது பண்றீங்களா? எப்போ வரீங்க? எப்போ போறீங்க? எனக்கெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எப்ப சார் வரீங்க? எப்ப சார் ஒர்க் பண்றீங்க? ஃபுல் டைம் பண்ண போறீங்களா? ஹால்ஃப் டைம் பண்ண போறீங்களா? இந்த மாரி ஏகப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கலாம் கேட்டாங்க. நெறைய இருக்குங்க. அந்த இந்த உலகத்துடைய எப்படி சொல்றது? உலகம் எத நோக்கி ஓடுதுன்னு தெரியல இல்லையா? ஆனா எல்லாருமே எதனா ஒண்ணு நோக்கி ஓடிட்டு தான் இருக்காங்க. நீங்க இப்ப வீட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா வெளில வந்து பார்த்தா தான் எனக்கே புரிஞ்சுது. நீங்க வெளில போயிருப்பீங்க. கண்டிப்பா நம்ம வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பா வெளில தான் இருப்பீங்க. சென்னையில கூட இருக்கலாம். ஸோ, இப்ப நான் வந்து இந்த கிராமத்தில இருந்துட்டு வெளிய வந்து பார்க்கக்குள்ள, அட அப்பா! எல்லாரும் ஒரு வேலைய நோக்கி ஓடுறாங்க. உலகம் வந்து ரன் ஆயிட்டே இருக்குங்க. நைட்டு ஒரு 2 மணி, 1 மணி கூட கூட்டமா தான் இருக்கு எங்க பார்த்தாலும். இங்கலாம் கிராமத்தில அப்படியா? 10 மணிலாம் அவன் தூங்கிடுவான் வூட்டுக்குள்ள. நாங்கலாம் 10 மணிலாம் தூங்கிடுவோங்க. அங்கலாம் அப்படி கிடையாது போல இருக்குது. எல்லாமே புதுசா தாங்க இருந்தது. எல்லாமே புதுசு தாங்க. அதே சாப்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ரேட்டு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. எல்லாமே கஷ்டமா தான் இருந்தது. ஒரு இந்த எக்ஸாம்பிள சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுடுறேன். என்னன்னா, ஒரு ஹோட்டலுங்க. அது ஹோட்டல் பேர் வந்து பில ஆரம்பிக்கும் அந்த ஹோட்டலு. அந்த ஹோட்டல்லேருந்து யாரோ ஆர்டர் போட்டுருக்காங்க போல இருக்குது. அந்த ஹோட்டல் நார்மலா என்ன பண்ணும், ஒண்ணு தரையில வச்சிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? தரையில தானே இருக்கும் எல்லா ஹோட்டலும். ரோடுக்கு பக்கத்தில எங்கனா ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆனா, அந்த ஹோட்டல தூக்கிட்டு போய் எங்கேம்மா வச்சுக்கிறாங்க, ஒரு அபார்ட்மெண்ட்டுங்க. பெரிய அபார்ட்மெண்ட் அது. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள அந்த ஹோட்டல் இருக்குதுங்க. நான் என்ன பண்றது நானு? அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் நான் இது ரூம் தான் போல இருக்குது. நான் என்னன்னா அது அது மினி ஆர்டர், ஜினி ஆர்டர் ஏதோ சொல்லுவாங்க. அந்த ஆர்டர் போட்டான் போல இருக்கு. இந்த பொருள் வாங்கிட்டு போயிட்டு அங்க குடுக்கணும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அந்த மாரி இல்ல போல இருக்குது அது. ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைன்ல கிட்டத்தட்ட அத கண்டுபிடிக்கவே எனக்கு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சுங்க. எப்படின்னா, ஒரு தியேட்டர் மாரி தாங்க. ஒரு 4 இந்த பக்கம் 4 டோர் இருக்கு. இந்த பக்கம் 4 டோர் இருக்கு. நான் லிஃப்ட் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டேன். இந்த பக்கம் 4 டோர், இந்த பக்கம் 4 டோர். நான் எந்த டோருமே திறந்து பார்க்கல. அவன் என்ன சொன்னான்னா, "அப்படியே பார்றா, அப்படியே இருக்கும்டா அந்த ஹோட்டல் பேர் தெரியும்டான்னு" சொன்னான். ஆனா தெரியல எனக்கு. அப்புறம் போயிட்டு ஒரு டோர் ஒண்ணு தொறக்கிறேன். அடேயப்பா! அந்த டோர் தாங்க சின்ன டோரு. அந்த டோர தொறந்த உடனே அந்தா தண்டிங்க. பெருசுங்க. அப்படியே தியேட்டர் மாரி பெருசா இருக்குது. அங்க பார்த்தா எல்லாரும் உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. அதான் ஹோட்டல் போல இருக்குது உள்ள. எனக்கு அப்படியே தூக்கியே வாரி போட்டது. என்னடா அது ஒரு டோர தான்டா தொறந்தேன். ஒரு டோர தொறந்து என்னடா எம்மா பெருசு தியேட்டர் பெரிய தியேட்டருங்க அதோட. பெரிய தியேட்டர் அளவுக்கு ஹோட்டல் மாரி இருக்குதுங்க உள்ள. எனக்கு அப்படியே என்னங்க அடப்பாவி மனுசங்களா டேய்! அபார்ட்மெண்ட்டாடா ஹோட்டல் வச்சுக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிட்டேனுங்களா. அதில இன்னும் நெறைய இருக்குது போல இருக்கு. எனக்கு தெரியல. நான் நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டுனேன். ஞாயித்துக்கிழமை ஃபுல்லா ஓட்டுனோம். ஓட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து படுத்துட்டேங்க. அதால முடியவே இல்ல. ஆனா, டெலிவரி ஓட்டுறவங்களும் ரொம்ப கஷ்டங்க. உடம்பு சுத்தமா போயிடும். உடம்பு ரொம்ப வீக் ஆயிடும். சாப்பிடணும். வெயில்ல இது பண்ணி நல்லா உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியா வச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஓட்டலாம். இல்லன்னா உடம்பு சுத்தமா போயிடும். நான் 2 நாள் தான் நான் ஓட்டுனேன். 2 நாள் ஓட்டி திங்கட்கிழமை வீட்டுக்கு வந்துட்டு உடம்பு சரியா படுத்துட்டேன் வந்து. 2 நாளா உடம்பு சரியில்லாம படுத்துட்டேன். எனக்கு சுத்தமா முடியல. ஆனா, அந்த 2 நாள்ல ஏர்ன் பண்ணது எவ்வளோ தெரியுமா? ரூ. 2500 கிட்ட ஏர்ன் பண்ணேங்க. நீங்க உழைச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா அதில நீங்க ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனா, அது உடம்பு போயிடும். ஸோ, அது வந்து ரொம்பவே கஷ்டம் தான் அது. டெலிவரி பார்ட்னர்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து அ கேர்ல்ஸ் கூட நெறைய ஓட்டுறாங்க. வயதானவங்க நெறைய பேர் ஓட்டுறாங்க. நெறைய பேர பார்த்தேங்க. நெறைய பேர் ரொம்ப கஷ்டத்தோட தான் ஓட்டுறாங்க அவங்கலாம். அதெல்லாம் பார்க்குறப்ப ஓகே. உலகத்த பொறுத்தவரைக்கும் அமௌண்ட் மணி தான் வேல்யூ. எங்க இருந்தாலும் மணி மட்டும் தான் பேசும். ஸோ, அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டுங்க. அதுலருந்து சென்னை பக்கமே போலயே. அப்படியே வந்து படுத்துட்டேன். அப்படியே சென்னையிலேருந்து இங்க வந்துட்டு வீட்ல இருக்கிறப்ப, நம்ம கிராமத்தில அந்த பம்பு செட்லலாம் குளிக்கக்குள்ள ஒரு ஃபீல் ஒண்ணு வரும் பாருங்க. அதெல்லாம் ஊராடா அது. ச்சீ! எங்க ஒரு பம்பு செட்டு கிடையாது. ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. எதுவும் கிடையாது. ஒரு நெல் பயிர் கூட அங்க பார்க்க முடியலங்க ஆனா. அப்படியே நான் அந்த நேரத்தில நான் கிராமத்தில ரொம்ப மிஸ் பண்ணேங்க ஆனா. ஸோ நீங்க யார் கிராமத்தில மிஸ் பண்றீங்கன்னு சொன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் சென்னைக்கு போறேன். ஸோ சென்னையில நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அடுத்தது அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த பை மோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். மற்ற ஆன்லைனுடைய வெப்சைட்ல இருந்து நீங்கள் வாங்குறதை விட இதில் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல் ஒரு நல்ல பொருள் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பை மோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போய்